நல்லா காரமாக ஸ்பைஸியாக சாஃப்டாக இருக்குது. அந்த நெய் ஊற்றி சுட்டதுனால கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கு, சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனியன் பராத்தா தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். கோதுமை மாவை எடுத்துகிட்டு கோபுரம் மாதிரி குதிச்சாச்சு. அதுக்கு மேலே உப்பு போட்டு கடலை எண்ணெயை ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கலக்கிடலாம். எல்லா மாவுலேயும் உப்பும் எண்ணெய் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்தாச்சு. இப்போது இதை தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். மாவு பதம் பிசைகிறதுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி தேவைப்பட்டது. கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுட்டு வெங்காயம் நல்லா நீல வாக்கத்தில் கட் பண்ணியாச்சு. பூண்டு பச்சை மிளகாலாம் போட்டாச்சு. நல்லா பொரியுது. இப்போது மிளகாத்தூள், கடலை மாவு, கரம் மசாலா, உப்பு எல்லாத்தையும் போட்டுடலாம். மசாலா ரெடி ஆகிடுச்சு. கூட கலந்தோம்னா ஒரு மசாலா நம்மளுக்கு ரெடி ஆகிடும். தண்ணிலாம் ஊற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு 2 நிமிஷம் போல் வதங்கினா போதும். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சப்பாத்தி மாதிரி திரட்டிட்டு அதுக்கு மேலே இதை வச்சு இன்னொரு சப்பாத்தி அதுக்கு மேலே வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணி கட் பண்ணிக்கணும். இன்னொரு சப்பாத்தி வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு பீஸா கட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம். எங்கிட்ட இருக்கிறதுனால கட் பண்ணுறேன். நீங்கள் கத்தியில் கூட பண்ணிவிட்டு அழகாக ரோல் பண்ணணும், பிரியக்கூடாது. நல்லா 1 by 1 லேயராக நம்ம கொஞ்சம் ஒட்டி இருக்குது, அதை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நல்லா அழகாக ரோல் பண்ணிக்கலாம். நம்ம ரோல் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். மாவு நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணதை வச்சு நல்லா பொறுமையாக அதை சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும். பிரிஞ்சு வந்துடக்கூடாது. ரொம்ப ஜென்டிலாக அதை நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு தோசை கரண்டி வச்சு அழகாக எடுத்துடலாம். அப்படியே அழகாக எடுத்து தோசைக்கல் சூடாக இருக்குது, அதுக்கு மேலே போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் தடவி சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஆனியன் பராத்தா ரெடி ஆயிடுச்சு. சுட சுட ஆனியன் பராத்தா ரெடி ஆயிடுச்சு. இது தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை. அப்படி உங்களுக்கு தொட்டுக்க தேவைப்பட்டுச்சுன்னா ஊறுகாவோ இல்லை வெங்காய பச்சடியோ சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். அப்படியே சாப்பிட்லாம். இதுக்கு தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை. சாப்பிட்லாமா? நல்லா காரமாக ஸ்பைஸியாக சாஃப்டாக இருக்குது. அந்த நெய் ஊற்றி சுட்டதுனால கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கு, சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.